நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வைகை புயல் என்று அறியப்படும் திரு வடிவேலு அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு சாதாரண காமெடியன் மட்டுமல்ல, நகைச்சுவை நிபுணர் மட்டுமல்ல, நகைச்சுவை எக்ஸ்பர்ட் மட்டுமல்ல, அவர் மிக 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 உயர்ந்த ஒரு உயரத்தை அடைந்ததற்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்கின்றன. இது நிறைய பேருக்கு புரியாது. சோஷியாலஜி படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். என்ன ரீசன்னா, கடந்த 20 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட அந்நிய சக்தி தமிழ்நாட்டை எப்படியாவது அவங்க அடைந்து விட வேண்டும், தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் ஆட்சியில் வரணும் அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் ஐடென்டிட்டி என்பதை அழிப்பதற்கு பயங்கரமான பல முயற்சிகளை செய்து இருந்தாங்க. முக்கியமானது இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயத்தில் அவங்க தலையிட்டு தமிழ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத இல்லாமல் செய்வதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதற்கு முன்பாக இந்த மண்ணில் பல நல்ல காரியங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இது நடந்தது கிட்டத்தட்ட 40 வருஷமாக நடந்து கொண்டிருக்கின்றது. தட் இஸ் வாட் இஸ் கால்டு சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதுவே சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியின் ஒரு அம்சம்தான் இந்த சோஷியல் இன்ஜினியரிங். அதாவது ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியோ இல்லாவிட்டால் என்ன சொல்லுவாங்க, கன்சர்வேட்டரி ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க, தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு கரெக்டாக தமிழில் ரொம்ப ஒரு இதுவாக சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பசங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாதா, இன்ஜினியரிங் படிக்க முடியாதா, இல்லை டாக்டர் ஆக முடியாதா, இங்கே சிஏ படித்து சார்ட் அக்கௌண்ட் ஆக முடியாதா, வெளிநாட்டுக்கு போக முடியாதா, இப்படிங்கிற கேள்விலாம் கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடியே தமிழ்நாட்டில் தோன்றியது உண்டு. இதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மனித நேயம் மட்டும்தான் உண்டு. சமூக நீதி மட்டும்தான் அடிப்படை. இது யார் யார் என்னென்ன தலைவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பேச முடியாது. அது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போயிடும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யார் முக்கியமான காரணம் அப்படின்னு. மிக 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 முக்கியமான விஷயங்கள் நடந்து முடிந்தது என்னவென்றால், ஒரு அதிமுக்கியமான விஷயம் என்னவென்றால், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். அதாவது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் எக்கச்சக்கமாக வளர்த்து விட்டாங்க, பாலிடெக்னிக் வளர்த்து விட்டாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எக்கச்சக்கமாக, குறிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸை கொண்டு வந்தாங்க. இந்த சமுதாய மறுமலர்ச்சி எக்கச்சக்கமான படித்தவர்களை உருவாக்கியதால் தான் நாம் தமிழ்நாடு என்ற ஒரு தனி பெரும் சக்தியாக உருவாவதற்கு முக்கியமான காரணம். இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட பொருளாதாரத்தில் 2வது இடத்தை பிடித்திருக்கும் ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு. இந்த தமிழ் ஐடென்டிட்டிக்கு முக்கியமாக ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் நம் மனிதர் அப்படின்னு நாம் அனைவரும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு காமெடியன், அதாவது நம்மளை சிரிப்பு மட்டுமல்ல சிந்திக்க வைக்கவும் செய்த ஒரே ஒரு மனிதன், அபாரமான திறமைகளை உடையவர் யார் என்றால் அது வடிவேலு மட்டும்தான். இதுக்கு முன்பு நாகேஷ் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்பொழுது சமுதாயம் வேறு விதமாக இருந்தது. நாகேஷ் அவர்கள் அவருடைய காலம், அவருடைய பீக் பீரியட் முடிந்தவுடன் வடிவேலு அவர்கள் தான் உள்ளே வந்தார். அதுக்கு முன்பாக சில பேர் கவுண்டமணி இருந்தார், செந்தில் இருந்தார்னு சொன்னால் கூட, கவுண்டமணி செந்தில் 2 பேரும் அடைய முடியாத ஒரு உயரத்தை அடைந்தவர் தான் நம் வைகை புயல். அதுக்கு என்ன காரணம் என்றால், அவருடைய அபாரமான நடிப்பு திறமை மட்டுமல்ல, இம்ப்ரோவைசேஷன் அப்படின்னு நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க.
வசனமெல்லாம் அவரே தான் அந்த டயத்தில் என்ன தோன்றுகின்றதோ அதை அவரே செய்து விடுவார். இது எல்லாத்தையும் அவரே முடித்து விடுவார் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு சின்ன உதாரணம், இது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், ஜாதி மதம் இதெல்லாம் இருக்க ஒரு சிரிப்பாக இருக்கும். ஒரு சினிமா, அது என்ன சினிமான்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஒரு 4-5 பிராமின் லேடிஸ் வந்து ஆட்டோவில் ஏறுவாங்க. இவர் ஆட்டோ டிரைவராக இருப்பார். நிறையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பாவம், இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, அது இதுங்க பேசுனாங்க. இவருக்கு ரொம்ப உருகி, மனசு உருகி, ஐயோ பாவம் அப்படின்னு அவசர அவசரமாக அது ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். இவங்க என்னம்மா ஹாஸ்பிட்டலுங்க? ஐயோ நாங்கள் அதை ஹாஸ்பிட்டல்லாம் போகல, ஆக்சுவலாக நாங்கள் டிவி சீரியல் பார்க்க போனோம் அப்படின்ட்டு ஓடுவாங்க அவங்க. அது ஒரே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து உண்மையான நிலவரம். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ஏதோ ஹாஸ்பிட்டல் யாரோ அட்மிட்டட் அது மாதிரி இதுங்க. கடைசியில் பார்த்தா இது டிவி சீரியல் பார்க்க ஓடுறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பார். அவருடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம் எல்லாம் பயங்கர சிரிப்பு மூட்டும். அந்த சினிமாவை நான் பார்த்துருக்கேன், எனக்கு மறந்து போச்சு எந்த சினிமா பேர் அதெல்லாம். ஆனால் அந்த சீன் மட்டும் ரொம்ப 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 இப்போ கூட நினைவு இருக்குது. இன்னொன்று வடிவேலு ஜோக்ஸுங்க எக்கச்சக்கமாக யூடியூப்பில் இருக்குது. அதில் 1-2 நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஊத்தப்பம் சீன், காமெடி. அது இப்போ வந்து வடிவேலு ஊத்தப்பம்னு நிறைய ஹோட்டல்ஸில் அதை இது பண்ணுறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த சமுதாய மாறுதல், இந்த சமுதாய இது பேர் என்ன, ரெப்ரசன்டேஷன் தான் வடிவேலுன்னு சொன்னால் தப்பே இல்லை. ஏன்னா ஈ ரெப்ரசன்ட்ஸ் த தமிழ் ஐடென்டிட்டி, ஈ ரெப்ரசன்ட்ஸ் த தமிழ் ஈத்தோஸ். ஈ ஹஸ் கான் பியாண்ட் மியர் காமெடி அப்படின்னு சொன்னால் அதில் மிக இதுவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் நகைச்சுவை உணர்வு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். யாரை பார்த்தாலும் ஒரு 5 வயசுக்கு குழந்தைய சிரிப்பு மூட்டோன்னா அவங்க கையில் மொபைல் கொடுத்து முன்னாடிலாம் கேம்ஸ் விளையாடுவாங்க. கேம்ஸ் இப்பவும் இருக்குது. ஆனால் வடிவேலு ஜோக்ஸை பார்த்துட்டு இருந்தால் ஒரு 7-8 வயசு குழந்தை கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கும். வயசானவங்களும் சிரிப்பாங்க. நிறையா சேனலில் வடிவேலு ஜோக்ஸுங்க தனியாகவே போடுறாங்க. இன்னும் நம்பர் 1 இருப்பது வடிவேலு அவர்கள் தான். வேறு யாருமே அந்த இடத்தை நிரப்ப முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. குறிப்பாக சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு சினிமாவில் அவர் அடித்த லூட்டின்னு சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சிரிப்பு மற்றும் சீன்ஸ் எல்லாம் உண்டு. அது போகிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு நடிச்சிருப்பார். இவர் நடிக்காத படமே இல்லை. ஆதவன் அப்படின்னு ஒரு சினிமாவில் ஒரு பேனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பராக ஒரு காமெடி வரும். கடைசி மட்டும் அந்த காமெடி சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் மனசில் நிற்கும். முக்கியமானது என்னென்னா, மதுரை சேர்ந்தவர். மதுரைக்கு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னாவே தமிழ் பற்றுன்னு சொல்லுவாங்க. தமிழ், அதாவது நேட்டிவ் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழை கொண்டாடுறவங்க மட்டும் இல்லை, மதுரையிலே ஒரு ஐடென்டிட்டி உண்டு. இன்றைக்கி கூட பழமை வாய்ந்த ஒரு நகரமாக இன்றும் மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிஸ்னஸஸ், அப்போ அந்த சுற்றி வட்டார இருக்கிற அந்த ஆட்சி கடைங்க, அதோட குரூப் டர்ன் ஓவர், நீயோட ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மட்டும், அதாவது அங்கே விசாரித்த மட்டும் 250 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சி கடை டெய்லி நடக்கும். கிட்டத்தட்ட 400 கடை இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு கடையிலையும் 6 மணிக்கு தொடங்கி ராத்திரி 2 மணிக்கு தான் அந்த கடையை மூடுவாங்க. சுட சுட இட்லி, தோசை, மற்ற ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நான்வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல தான் வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம பியூர் வெஜிடேரியன்கிறதுனால. ஆனால் வெஜிடேரியன் ஃபுட்டு தனியாக நிறையா கடை இருக்குது, அங்கே சாப்பிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மண்ணை சேர்ந்தவர் தான் வடிவேலு. He represents the common man's aspirations, and he also represents whatever is so superb about human nature அப்படின்னு சொன்னால் அதை மிகைப்படுத்தாமல் அவர் செய்து காட்டி கொண்டிருக்கின்றார் என்பது தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு யாராவது சீனில் வந்து 500 ரூபா கடன் வாங்கியிருப்பார், 50,000 ரூபா கொடு அப்படிம்பாங்க. 50,000 ரூபா கொடுன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் கழித்து அவர் இறந்து போயிடுவார். நீ போனியே போய் 500 ரூபா பணத்துக்காக நீ 50,000 ரூபா கேட்டியே, இப்போ எங்கே என்ன உன்னோட நிலைமைன்னு தெரிஞ்சதுன்னா
சொந்த பந்தமெல்லாம் போயிடுச்சு. நான் தான் இதை கடைசி காரியத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்குன்னு குட்டி குட்டி பசங்க 2 பேர் இருப்பாங்க. பயங்கர காமெடியான சீன். இறந்து போனால் உனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் இந்த இடம் தான் வந்து சேரணும் அப்படின்ட்டு சில தத்துவமெல்லாம் பேசுவார். தமிழ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா வைகை புயல் தான். இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்து ரசித்தது மட்டும் இல்லை, பல கோடி பேர், இன்றைக்கி பல லட்சம் பேர் இந்த வந்துட்டானையா அப்படின்னு சொல்கிறது ஒரு கம்பெனிக்கே நடக்கிற ஜோக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாஸ் பிடிக்காமல் இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் அவர் வந்துட்டுருப்பார். இந்த வாசனை என்னென்னா, வந்துட்டானையா அப்படின்னு சொன்னால் அது பயங்கர சிரிப்பு வரும். எல்லோரும் சிரிச்சிடுவாங்க. அந்த இடத்துக்கு வருவாங்க, எனக்கு காது கேட்காது. அவங்க கேஸில் வேறு போய் சொல்லிடுவாங்க, உங்களை பற்றி இப்படிலாம் ஜோக் அடிக்கிறாங்க, சேர்ந்து தான் சிரிப்பார். அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். இந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில் நடப்பது நிறையா விஷயங்களில் அவர் இஸ் பார்ட் ஆஃப் தி தமிழ் ஈத்தோஸ், இஸ் பார்ட் ஆஃப் தி டோட்டல் சொசைட்டி அப்படின்னு சொன்னால் அதில் தப்பே இல்லை. ஏன்னா he represents what is called the Tamil ethos and Tamil identity. இப்போது எல்லாரும் முன்னேறி விட்டுறாங்க. எல்லா ஜாதி மதம் அதெல்லாம் தாண்டி எல்லாரும் படித்தவங்க இருக்காங்க. எக்கச்சக்கமான காலேஜ் இருக்குது, எக்கச்சக்கமான ஸ்கூல் இருக்குது, எக்கச்சக்கமான படித்தவர்கள் இருக்காங்க. 54% ஹையர் என்ரோல்மெண்ட் அப்படின்னா அவங்க படித்தவங்க தான். எல்லா படித்தவங்களும் இதை பார்ப்பாங்க, இவரை பார்ப்பாங்க, இவரோட காமெடி பார்க்குறாங்க. இன்னும் பெரிய பெரிய கல்யாண மண்டபத்துக்கெலாம் நான் போயிருக்கேன். அங்கே போனால் வடிவேல் காமெடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம் போக வேணும்? கொஞ்சம் சோகமான விஷயந்தான், இருந்தாலும் இது நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 மாதம் இருப்பாங்க, 6 மாதம் இருப்பாங்க, அப்புறம் இறந்து போயிடுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரெக்கார்டட் யூடியூப் வீடியோலாம் காமிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியல. ஆனால் இது நடப்பதற்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா வடிவேலு என்பவர் சிரிப்பு மூட்டும் ஒரு சாதாரண காமெடியன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பையன் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் அவர் இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூட ஒரு மனிதர். அவருடைய மேனரிசம், அவரோட பாடி லாங்குவேஜ், ஒரு இன்னசென்ட்டாக நடிப்பது எல்லாமே அப்படி தான். எந்த ரூல் கொடுத்தாலும் அவர் அதை கரெக்டாக செய்வார். ஒரு இதில் வந்து கோவிலில் இது பண்ணுற ஒரு ஐயர் மாதிரி நடிப்பார். ஆனால் அவர் ஆக்சுவலாக ஐயர் இல்லை, அவருக்கு மந்திரமெல்லாம் தெரியாது. ஆனால் சும்மா நடிப்பார். அவர் கூட சரத்குமார் நடிப்பார். ஒரு ஹிந்திக்கார குடும்பம் வந்து அவர் ஏதோ கேட்கும், அவங்க வந்து இந்த வடிவேலை திட்டுவாங்க. உடனே அவருக்கு நீ மாட்டிக்கிட்டியா, உனக்குன்னு தான் ஹிந்தி தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தா சரத்குமார் சூப்பராக ஹிந்தி பேசுவார். ஐயோ ஹிந்தி தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இன்னொரு எக்ஸலண்ட் மூவி, அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக நினைவில்லை. இவர் வந்து துபாயில் வேலை செஞ்சுருப்பார். அந்த இடத்துல வந்து நிறையா ஒரு இது போட்டுட்டு, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்டலாம் பந்தா பண்ணிகிட்ருப்பார். ஆனால் பார்த்திபனுக்கு இவரை பார்த்து கிண்டல் பண்ணணும்னு ஆசை. அந்த உடனே என்ன அங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தெரியும் எனக்கு அப்படின்னா, ஐயோ அதை வெளியில் சொல்லிடாதப்பான்னு ஒரு பயங்கர ஜோக்காக இருக்கும். வந்து இந்த மாதிரி பார்த்திபனோடு நடித்த சினிமாலாம் கூட மிக 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 நல்ல சினிமாலாம் நிறையா ரிலீஸ் ஆகிருக்கு. வடிவேலு என்பவர் cannot be replaced by anyone அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவரை விட்டால் வேறு யாரும் அந்த மாதிரி சீனெல்லாம் நடிக்கவே முடியாது, யாராகவே முடியாது. இனிமேல் 2-3 பேர் வந்திருக்காங்க, இப்போ கூட ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெலாம் வந்து ஒரு பிரமாதமாக ஒரு என்ன சொல்வது, உள்ளே வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இல்லை. என்னமோ ஓரளவுக்கு சுமாராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. வடிவேலு என்பவர் he was also part of the story. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரமுகிங்கிற சினிமாவில் அவருக்கும் அந்த ஸ்டோரிக்கும் எக்கச்சக்கமாக சம்மந்தம் இருக்கும். அவர் அடிக்கிற லூட்டி வந்து காமெடி மட்டும் இல்லை, ஸ்டோரியோடு சேர்ந்து தான் வரும் அது. ஸோ அதுதான் பெரிய விஷயம். சரி, நிறையா சினிமாவில் இவர் வந்து பார்ட் த ஸ்டோரி.
அதுவும் குறிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அதுக்கு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்ல. சூர்யாவையும் நடித்திருப்பார், விஜயும் நடித்திருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசில் எடுத்த, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த சினிமா வந்து. அந்த இது மேலேருந்து இது சொத்தியில் போட்டுருவாங்க, நேராக அந்த சொத்தியில் வந்து இவங்க மண்டையில் விழும். அந்த மாதிரி அந்த சீனெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான, இன்றைக்கி கூட அந்த சீனை, அந்த இதை, அந்த சினிமா, அந்த காமெடி சீன்ஸை வந்து எக்கச்சக்கமான யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். நிறைய கல்யாணத்தில் இதான் போடுவாங்க, மணிக்கணக்காக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க எல்லாம். இது வந்து he represents a larger identity. He represents something far beyond being just a comedian. அப்படின்னா அதில் வெறும் காமெடியன் மட்டும் இல்லை, ஒரு சில நகைச்சுவை நிபுணர் மட்டும் இல்லை, அதற்கு மேல் சென்று விட்டார். அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடுறாங்க. he has become part of the Tamil ethos. அவர் தெரிஞ்ச விஷயங்கள், அவர் செய்து நடித்த பல சாதனைகள், நான் கேள்விப்பட்ட மட்டும் நிறையா சினிமாவில் இவரை வச்சாதான் நான் நடிப்பேன்னு சொன்ன ஹீரோஸ் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. நடுவில் சில பிரச்சனையினால் நடிக்காமல் இருந்தார். அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். இப்போ திருப்பியும் நடிப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கின்றார்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷமாவது அவர் நடித்தால் இந்த பழைய மாதிரி காமெடியான நடித்து நமக்கு பல நல்ல கருத்துக்களையெல்லாம் சொல்லி சொன்னார் என்றால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு he represents a much larger identity and he also represents the Tamil ethos அப்படின்னு சொன்னால் அதில் மிகைப்படுத்துதல் இல்லை. எந்த அந்நிய சக்தியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. இது தமிழ் மண் அப்படின்னு சொன்னால் தமிழ் கல்ச்சர் இதெல்லாம் விட்டு கொடுக்காமல் இருப்பது தான் தமிழ் மண், தமிழ் பண்பாடு, தமிழ் ஒடிக்கால். இப்போ கூட இந்த தமிழ் பாட்டை பாடுறதுல தப்பு நடந்து போச்சுன்னு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் செய்யாமல் இருப்பதுக்கு வடிவேலு மாதிரி இருப்பவர்கள் தான் ஆக்சுவலாக சினிமாவில் கூட இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொன்னால் கூட தப்பு இல்லை. ஏன்னா காமெடி கலந்து இதெல்லாம் சொன்னாங்கன்னா மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஆல்ரெடி சில சினிமாலாம் ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்து அண்டர்லைங் ஒரு அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இன்ஃபரன்சஸ்னால் என்ன அர்த்தம்னா இதுலேருந்து நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய நானும் பார்த்துருக்கேன். இப்போது எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நிறைய சினிமாவில் அந்த மாதிரி நிறைய இம்ப்ளாய்ட் மீனிங் அப்படின்னு வரும். ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைமை, ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தான் வடிவேலு அவர்கள். வைகை புயல் அப்படின்னு சொன்னால் அதில் தப்பே இல்லை. அவர் மேலும் மேலும் நடிக்க வேண்டும், நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அதை செய்வார் என்று நம்புவோமாக. இதுதான் வடிவேலு அவர்களின் சக்ஸஸ் ஸ்டோரி. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹி மார்க்கெட்டட் ஹிம்செல்ஃப்னு சொல்லுவாங்க. அவரே வந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறதுனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் மார்க்கெட்டிங்காக செய்ய வேண்டாம். அவர் வந்து நின்னாலே அந்த அரங்கமே அதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனாருன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்பேற்பட்ட மாபெரும் கவிஞர் தான் வடிவேலு அவர்கள். அதனால் இந்த மாதிரி அவருடைய பணி தொடரணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.